ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருந்து நம்மை என்றும் காக்கிறார். சமாதானமாய் இருப்போம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். இஸ்ரவேலர்கள் என்னென்ன பாவம் செய்தார்கள்? கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் அவர்கள் என்னென்ன செய்தார்கள்? அதனால்தான் இத்தனை துன்பங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இனியும் தீங்கு வரப்போகிறது என்ற கருத்தை கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவினிடத்தில் விளக்கமாக சொல்லுகிறார். எசேக்கியேல் ஐயாவின் காலத்தில், அதாவது கிமு 500 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவமாய் இருக்கிறது. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் என்று தீர்க்கதரிசி மூலமாக அவர்களுக்கு சொல்லி அதை கேட்டாவது அவர்கள் மனம் திரும்பும்படியாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆனால் இதை கேட்டும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிற்று. அதை குறித்து நாம் சற்று கவனிப்போம். இந்த காரியம் நடந்து முடிந்து 2500 வருடங்களுக்கு மேலாக முடிந்து விட்டது. ஆனால் இதை நாம் ஏன் தியானிக்க வேண்டும்? எல்லோருக்கும் தெரியும் ஒரு வசனம், கர்த்தர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் மனம் மாறுவதில்லை. மனிதர்களுடைய மனம் மாறுகிறது, குணம் மாறுகிறது. கர்த்தர் குணம் மாறாதவர். என்றும் அவருடைய குணம் ஒன்றுதான். அவருடைய சுபாவம் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அப்படியானால் இந்த வேத பகுதியை கற்றுக்கொள்வதற்கும் கர்த்தருடைய சுபாவத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. கர்த்தர் எதை எதை அருவருத்தாரோ, இதை செய்யாதே என்று கர்த்தர் சொன்னாரோ அதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள் இஸ்ரவேலர்கள். அதை நிமித்தம் அவர்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுத்தார். பல துன்பங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். அநேகம் பேர் அழிந்து போனார்கள். கர்த்தருடைய சுபாவம் மாறாததா இருப்பதினால் இன்று நாம் அதே பாவத்தை செய்தால் அதே நியாய தீர்ப்பை நாம் பெற வேண்டி வரும். அதனால் கர்த்தருக்கு அருவருப்பான, கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் எது, எதை செய்தால் கர்த்தர் கோபப்பட்டு நம்மை அடிப்பார் என்று தெரிந்து கொண்டால் நாம் அந்த தவறை செய்யாமல் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதற்காக தான் இந்த வேத தியானம். இந்த வேத பகுதிகளை நடந்த சம்பவத்தை படிக்கும் பொழுது நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ளலாம். ஓ, இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காதது போல, அப்படி செய்தால் நமக்கு அடி விழும், அப்படியானால் நாம் இதை செய்யக்கூடாது என்று. அதாவது சிறு பிள்ளைகள் நம் வீட்டில் 4-5 வயது பிள்ளைகள் இருந்தால், பெரிய பிள்ளைகள் தவறு செய்யும் போது நாம் அடித்தோம் என்றால் அதை பார்த்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள் தானாகவே திருந்திவிடும். ஏனென்றால் நம் அக்காவை, நம் அண்ணாவை இப்படி அடித்தார்கள், அவர்கள் இந்த செயல் செய்தார்கள், நம் பெற்றோர்கள் இதை அடித்தார்கள், அதனால் நாம் அதை செய்தால் நமக்கும் அடி விழும் என்று அந்த பிள்ளைகள் பார்த்து தெரிந்து கொண்டு மீண்டும் அந்த தவறை செய்யாது. நாம் பெரிய பிள்ளைகளை கண்டித்து வளர்த்தால் அந்த சிறு பிள்ளைகள் அதை பார்த்து கொண்டே அந்த தவறை செய்யாமல் வளருவார்கள். இது இயல்பான காரியம். அதே போல நாமும் சிறு பிள்ளைகள் போலதான் கர்த்தருக்கு. நாம் இந்தந்த தவறை செய்தால் கர்த்தர் நம்ம மேல் கோபப்படுவார் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அந்த தவறை செய்யாமல் தப்பித்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகாமலும், நியாய தீர்ப்பை பெறாமலும், பொல்லாத சாத்தானுக்கு அடிமையாகாமலும் இருப்பதற்கான வாய்ப்பாய் இருக்கிறது. அதனால் இந்த வேத வசனங்கள் தியானிப்பது மிக 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 அவசியம். எல்லா காலத்திலும் கர்த்தரின் சுபாவத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். பாவம் எது, பரிசுத்தம் எது என்று தெரிந்து கொள்கிறோம். மெய் ஒளியான தேவனை நாம் பெற்றுக் கொள்கிறோம். பிதாவாகிய தேவன் வார்த்தையாயிருக்கிறார். அந்த வார்த்தை வேத வசனமாயிருக்கிறது. வேத வசனத்தை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக, பிதாவாகிய தேவனாக அவரே நமக்குள் வந்து வாசம் செய்கிறார். நாம் எந்த அளவுக்கு வேதத்தை தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள் பரிசுத்தம் உண்டாகும். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் மாறுவோம். தயவு செய்து வேத வசனத்தை தியானிப்பது உயிர் மூச்சாய் நினைத்து வேதத்தை தியானிக்க ஆவலோடு, ஆசையோடு, வாஞ்சையோடு, ஏக்கத்தோடு நாம் தியானிக்க வேண்டும். அது அவ்வளவு அற்புதமான ஒரு மனதிற்கு இதம் தரும், சுகம் தரும் ஒரு அற்புதமான செயல். அதாவது தமிழ் இலக்கியங்களில் சொல்வார்கள் பேரின்பம் என்று. உலக காரியங்கள் எல்லாம் சிற்றின்பம் என்று சொல்வார்கள். அது வரும், அந்த அந்த இன்பம் வரும், கொஞ்ச நேரத்தில் அது முடிந்துவிடும். ஆனால் தேவ அன்பு என்பது பேரின்பம். அது எப்பொழுதும் நிலைத்திருக்கும்.
அப்படிப்பட்ட பேரின்பத்தை வேத தியானத்தில் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வேத பகுதியில் இஸ்ரவேலர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்று கர்த்தர் எல்லாவற்றையும், அதாவது அன்று வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேலர்களும் அவர்கள் முன்னோர்களும் என்னென்ன தவறுகள் செய்தார்கள் என்பதை எசேக்கியேல் ஐயாவிடம் சொல்லி, நீ போய் அவர்களுக்கு சொல், என்னென்ன பாவங்கள் உங்களுக்குள் இருக்கிறது, உங்கள் சமுதாயத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சகலத்தையும் கண்டறிந்தவரானதால் அதை தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஐயாவும் அதை போய் இஸ்ரவேலருக்கு சொல்ல போகிறார். அந்த வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கவனிப்போம். 27ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், எசேக்கியேல் ஐயாவை பார்த்து, நீ அவர்களை பார்த்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அதை போய் சொல் என்று தம்முடைய வார்த்தையை அங்கு சொல்லுகிறார். நீ போய் இஸ்ரவேல் வம்சத்தாரிடம் சொல், நான் சொல்லும் காரியங்களை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிதாக்கள் இன்னும் என்னை தூஷித்து, உங்கள் பிதாக்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி இன்னும் என்னை தூஷித்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் செய்த பாவமாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை துரோகம். இன்னும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமான துரோகம். இந்த துரோகம் என்ற வார்த்தையை சுலபமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். அதாவது ஒரு கணவன் மனைவி இருக்கிறார். வேதாகமம் இப்படிதான் நமக்கு உவமை வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் கணவனை போலவும் மனைவியானவள் திருச்சபையை போலவும் சொல்லப்படுகிறது அநேகம் இடங்களில். அதை போலவே நாமும் இந்த உவமையை எடுத்துக்கொள்வோம். ஒரு மனைவியானவள் தன் கணவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தன் கணவனை வெறுத்து அந்நிய ஆண்களோடு பாவம் செய்தால் அந்த துரோகம் எப்படிப்பட்டது, எவ்வளவு கொடுமையானது, உலகத்தாராலும் கர்த்தரை அறியாத அந்நிய மக்களும் அருவருக்கிற அப்படிப்பட்ட பாவத்தை, மிக கொடிய பாவமாகிய அப்படிப்பட்ட பாவத்தை ஒரு பெண் செய்தாலானால் அவள் எப்படிப்பட்டவர், அவளை எவ்வளவாய் நாம் வெறுப்போம். அது போல அதைதான் நாம் துரோகம் என்று சொல்லுகிறோம், கணவனுக்கு துரோகம் செய்து விட்டாள் என்று. அது போலதான் கர்த்தர் எனக்கு விரோதமாய் இஸ்ரவேலர்கள் துரோகம் பண்ணினார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கணவனை விட்டு அந்நியனோடு பழகுவது எப்படி ஒரு பெண்ணுக்கு பாவமாய் இருக்கிறதோ, அதே போல நம்மை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த நம் தேவனை விட்டு நமக்காக நாமே தெய்வங்களை உண்டு பண்ணி கொண்டு அதனை வணங்குவதும் அதனை தொழுது கொள்வதும், நம்முடைய கரத்தின் கிரியைகளை, நம்முடைய செயல்களை, நம்முடைய விருப்பத்தேற்றபடி, நம் மனம் போனபடி நாம் விக்கிரக ஆராதனை செய்வது கர்த்தருக்கு துரோகம் பண்ணுவது, துரோகி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட துரோகத்தை இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். இதை செய்தது யார் என்றால் கர்த்தரை அறியாத மக்கள் அல்ல. அறியாத மக்கள் செய்வதை கர்த்தர் பேசவில்லை. கர்த்தரை அறிந்து அவரோடு உடன்படிக்கை செய்து 10 கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் பண்டிகை ஆசரிப்புகளையும் பலியிடும் முறைமைகளையும் எல்லாவற்றிற்கும் மேலாக 2 கற்பனைகளையும் பெற்ற இஸ்ரவேலர்கள் துரோகம் செய்தார்கள். அதாவது ஒரு காரியம் பார்ப்போம் கொஞ்சம் தெளிவாக. ஒரு திருமணமான ஒரு ஆண் இருக்கிறான். அந்த மனிதன் ஏதோ ஒரு அந்நிய பெண் ஒருத்தி, அவளும் திருமணமானவள். ஆனால் இந்த மனிதனுக்கும் அந்த பெண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை. அவள் பாவம் செய்தால் இந்த கணவனுக்கு, இந்த திருமணமான ஆணுக்கு கோபம் வருமா? வராது. அவள் யாரோ நான் யாரோ, அவள் எப்படியோ வாழ்ந்து விட்டு போகிறாள் என்று அந்த ஆணுக்கு கோபம் வராது. நீ எனக்கு துரோகம் பண்ணினாய் என்று சொல்ல போவதில்லை. நீ யாரோ நான் யாரோ, எப்படியோ போ என்று அந்த மனிதன் போய்கொண்டே இருப்பான் அல்லவா? இதுதான் இயல்பு. ஆனால் அதே ஆண் தன் சொந்த மனைவி தனக்கு துரோகம் பண்ணுகிறாள் என்று தெரிந்தால் அவன் எவ்வளவாய் எரிச்சல் அடைவான். வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட ஒரு சந்தேக எண்ணம் வந்துவிட்டால் அந்த மனிதனுக்குள் எரிச்சலின் ஆவி பிரவேசிக்கும் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளவாய் எரிச்சல் வரும், கோபம் வரும். எப்படிப்பட்ட மகா பாவம் அது, துரோகம் அது.
அப்படியானால் தன் சொந்த மனைவி தவறு செய்யும் போது, துரோகம் செய்யும் போதுதான் ஒரு கணவருக்கு கோபம் வரும். அதே போல கர்த்தரோடு உடன்படிக்கை செய்த, உடன்படிக்கைக்குட்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமாய் விக்கிரகாராதனை செய்யும் பொழுது கர்த்தர் கோபப்படுகிறார். நம் வாழ்க்கையில் விக்கிரகாராதனை என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நாமாக ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி நம் விருப்பப்படி, நம் இஷ்டப்படி எதையாவது ஒன்றை செய்து வைத்து அதை தெய்வம் என்று வணங்குவது விக்கிரகாராதனை. இது நமக்கு தெரியும், அது பாவம், அது விக்கிரகாராதனை தான். ஆனால் இன்னொரு விதமான விக்கிரகாராதனை இருக்கிறது. அதுவும் தவறுதான், பாவம் தான், அதுவும் விக்கிரகாராதனை தான். இன்னொரு விதமான விக்கிரகாராதனை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய மனதில் எதற்கு முதலிடம் கொடுத்திருக்கிறோமோ அது விக்கிரகாராதனை. அப்படி என்றால் நம் வாழ்க்கையில் இஸ்ரவேலர்களோ அந்நியர்களை காட்டிலும் கேடாக நடந்து, தவறான பாதையில் நடந்து, கர்த்தருடைய வார்த்தையை மீறி, கர்த்தருக்கு விரோதமாய் தூஷித்து, அதாவது கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து துரோகம் பண்ணி தூஷித்தார்கள். கர்த்தரை தூஷிக்கவும் செய்தார்கள். தூஷிப்பது என்றால் திட்டுவது, கர்த்தரையே திட்டுவது. கர்த்தர் நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறார், கர்த்தரை தூஷிக்கிறவர்களை கொன்று போட வேண்டும் என்று. அதாவது நீதி நியாயத்தின்படி அந்த தேசம், அந்த ஜனங்களை கொன்று போட வேண்டும். கொலை செய்வ, அதாவது தூக்கு தண்டனை கொடுக்கும் அளவுக்கு அது கொடிய பாவமாக கருதப்படுகிறது. காரணம், ஒரு மனிதன் பொல்லாப்பினால், சாத்தானால் முழுமையாய் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில்தான் அவன் கர்த்தரை தூஷிக்க நினைப்பான். தூஷிக்கும் எண்ணம் அவனுக்கு வரும். அதனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பில்லை, அவர்களை அழித்து போடு என்றே கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக இஸ்ரவேலர்கள் தூஷித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய நியாயத்திற்கு வந்து அநேகர் அவர்களை அழிக்கப்பட்டார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து விட்ட பின்பு, அவர்கள் வந்து சேர்ந்த பின்பு, அவர்கள் கண்களால் கண்ட சகல மேடுகளிலும் தழைத்த ஒரு விருட்சத்தையும், அதாவது செழிப்பான ஒரு மரத்தையும் பார்த்து விட்டால் போதும். ஒரு கொஞ்சம் மேடு எங்கேயாவது இருந்தால் போதும், இன்னொன்று எங்கேயாவது ஒரு செழிப்பான மரம் இருந்தால் போதும். இப்படி எந்த இடத்தை பார்த்தாலும் அங்கங்கே தங்கள் பலிகளை செலுத்த தொடங்கி விடுகிறார்கள். அங்கங்கே எந்த இடத்தை கண்டாலும் பலி செலுத்த தொடங்கி விடுவது, அதை தெய்வமாக நினைத்துக் கொண்டு, அதாவது ஒரு மேட்டை கண்டால் பலித்த ஆரம்பித்து விடுவது, செழித்த ஒரு மரத்தை பார்த்தால் உடனே அங்கு பலி செலுத்த தொடங்கி விடுவது. அந்த இடங்களில் எல்லாம் கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாகும்படி காணிக்கைகளை படைத்து, கர்த்தர் கட்டளையிட்ட சுகந்த வாசனைகளான தூப வர்க்கத்தையும் பான பலிகளையும் பார்த்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தானமாகிய எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தில் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் முறைமைகளை எல்லாம் கொண்டு வந்து, இவர்கள் ஒரு மேடை கண்டால், ஒரு மேடான இடத்தை பார்த்தால் அங்கு இந்த காரியத்தை செய்வது, தேவாலயத்தில் செய்யும் காரியங்களை இங்கு வந்து செய்வது, கர்த்தருக்கு பலி செலுத்துவது, தூப வர்க்கம் போடுவது போன்ற செயல்களை அந்நிய ஆவிகளுக்கு, பொல்லாத சாத்தானுக்கு செய்ய தொடங்கி விட்டார்கள். மரங்களை கண்டால் போதும், அதையும் அப்படியே செய்ய தொடங்கினார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை பார்த்து, நீங்கள் போகிற மேடு என்ன என்று கேட்கிறார். எந்த மேட்டுக்கு நீங்கள் போகிறீர்கள் என்று கேட்டார். அதனால் அந்த இடம் இன்று வரைக்கும் பாமா என்று சொல்லப்படுகிறது. அதன் பொருள் என்னவென்றால் மேடு என்று அர்த்தம், உயர்ந்த இடம் என்ற பொருள் வருகிறது பாமா என்றால். அதனால் கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார். ஆகையால் இசைக்கேலியாவிடம் கர்த்தர் பேசுகிறார், உங்கள் பிதாக்களுடைய மார்க்கத்தின்படியே நீங்களும் தீட்டுப்பட்டவர்கள் அல்லவா என்று சொல்லுகிறார். உங்கள் பிதாக்கள் செய்த அதே பாவத்தை செய்து நீங்களும் தீட்டாயிருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். அவர்களுடைய அருவருப்புகளை நீங்களும் பின்பற்றி, அடுத்த சந்ததியாரும் பின்பற்றி சோரம் போகிறீர்கள். அப்படி என்றால் ஏமாந்து போகிறீர்கள், உங்களை நீங்களே அழித்துக் கொள்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏமாந்து போவது, பரிசுத்த வாழ்வை, நித்திய ஜீவனை இழந்து இவர்களுடைய மயக்கத்தில் மயங்கி திரிந்து ஏமாந்து போவது, அதுதான் சோரம் போவது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி,
தீயை தெருவில் போட்டு தீ மூட்டி, நீளமாக தீயை மூட்டி, கட்டைகளை அடுக்கி தீயை மூட்டி, அந்த தீயின் மேல் பிள்ளைகளை நடக்க வைப்பது. இதைதான் தீக்கடக்க பண்ணுதல் என்று பொருள். இது கர்த்தருக்கு அருவருப்பான செயலாய் இருக்கிறது. பொல்லாத சாத்தானுக்கு கொண்டாட்டமான செயலாய் இருக்கிறது. இதை இஸ்ரவேலர்கள் தங்கள் பிள்ளைகளை செய்யும்படி செய்தார்கள். தங்கள் பிள்ளைகளை தீ மிதிக்க செய்தார்கள். சிலர் அந்த தீயில் விழுந்து இறந்தே போய் விடுவார்கள் சில பிள்ளைகள். அப்படிப்பட்ட கொடுமை. நெருப்பை மூட்டி தங்கள் சொந்த பிள்ளைகளை அதில் நடந்து போ என்று சொல்வதும், அதில் விழுந்து அந்த பிள்ளைகள் எரிந்து சாம்பலாவதை பார்ப்பதும், அந்த பிள்ளைகள் எரிந்து சாம்பலாவதை பார்ப்பதும் எத்தனை கொடுமையான காரியம். இப்படியெல்லாம் செய்யலாமா? இதை கர்த்தர் விரும்புவாரா? கர்த்தர் அருவருக்கிற பாவமாயிருக்கிறது. உச்சக்கட்ட பெரிய பாவம். இதையெல்லாம் கர்த்தர் அருவருத்து இஸ்ரவேலர்கள் மேல் கோபம் கொள்ளுகிறார். கர்த்தருடைய கோபம் நியாயமானது தானே. இவர்கள் ஏன் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார்? இதை செய்து பொல்லாத ஆவிகளுக்கு பலிகளையும் செலுத்துவது, பொல்லாதவனுக்கு பலிகளையும் செலுத்துவது, பிள்ளைகளை தீக்கடக்க செய்வது, பலிகளை செலுத்துவது போன்ற காரியங்களை நரகலான விக்கிரகங்களால் இவர்கள் தீட்டுப்பட்டார்கள் இஸ்ரவேலர்கள். இப்படி நீங்கள் செய்து கொண்டிருக்கும் போது என்னிடத்தில் வார்த்தை கேட்க வந்தால், விசாரிக்க வந்தால், தீர்க்க தரிசனம் கேட்க வந்தால் நான் அதற்கு சம்மதிப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்வதற்காக என்னிடத்தில் வந்து தீர்க்க தரிசனம் கேட்டால் நான் சொல்லுவேனா என்று கர்த்தர் கேட்கிறார். மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து, உயிரற்ற மரம், உயிரற்ற கல், இவைகளுக்கு போய் நீங்கள் ஆராதனை செய்து அஞ்ஞானிகளைப் போலவும் ஞானம் இல்லாதவர்களைப் போலவும் கர்த்தரை அறியாத மக்களைப் போலவும் தேசத்து ஜனங்களின் ஜாதியைப் போலவும் அவர்களைப் போல நாங்களும் இருப்போம் என்று சொல்லுகிறீர்களே, உங்கள் நினைவின்படி உங்கள் மனதில் தோன்றுகிற இந்த காரியம் நடக்கப் போவதே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் நான் உங்களை ஆளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். இவர்கள் அக்கிரமம் மிக கொடுமையானது, மிக கண்டிக்கத்தக்கது, மிக தீவிரமானது. அதே போல தீவிரமாய் நான் உங்களை தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய பாவம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு கோபத்தை, உக்கிரத்தை எனக்குள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். நான் உங்களை வெகுவாய் தண்டிப்பேன், மிகவும் கண்டிப்புடன் உங்களை தண்டிப்பேன், மிக பெரிய அடி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துவேன். பலரை கர்த்தர் அழித்து போடுவார். பொல்லாத மனிதர்களிடத்தில், பொல்லாத ராஜாக்களிடத்தில் இஸ்ரவேலரை ஒப்புக் கொடுப்பார். இப்படிப்பட்ட மிகப்பெரிய அவர்கள் கையினால் இவர்கள் மிகவும் துன்பப்படுவார்கள். அது மிக கொடுமையா இருக்கும். இதுவே கர்த்தர் சொல்லுகிற நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் சூரியனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து ஒழுங்காய் நீதியாய் நடப்போம். நீதியும் நியாயமும் நம்மை கர்த்தரிடத்திலிருந்து ஒப்பு கொடுக்கப்பட நேரிடும். அதனால் பொல்லாப்பு வேண்டாம், தீங்கு வேண்டாம், துன்மார்க்கம், அக்கிரமம், அநியாயம் வேண்டாம். பரிசுத்தமாய் வாழ்வோம், கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம், இவ்வுலக வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.